அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஏப்ரல் மாதத்திற்குரிய மிதுன ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது, மாணவர்களுக்கு எப்படி அமையப்பெற போகிறது, இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மிதுன ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் ஏப்ரல் மாதமானது மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு சுக்கிரனால ஏற்படக்கூடிய மாலவிய யோகம், சுக்கிரமங்கல யோகம் ஆகியவை மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி புதன் இந்த மாதம் 2 முறை ராசிகளை மாற்றுகிறாரு. இரண்டுமே வக்ரமாகவே இருக்குங்க. அதனால் ஏப்ரல் மாதம் 2024 மிதுன ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுது. மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் வக்ரமாக செல்கிறாரு. ஏப்ரல் முதல் நாளே உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகு மற்றும் சூரியனுடன் இணைகிறது. புதன் மற்றும் குரு சேர்க்கை, செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை 2024 சனி பெயர்ச்சி பலன்களில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்துங்க. மிதுன ராசிக்கு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய மாலவிய யோகம், சுக்கிரமங்கல யோகம் ஆகியவை மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கும். அப்படின்னாலும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் இந்த மாதம் 2 முறை ராசிகளை மாற்றுகிறாரு. இரண்டுமே வக்ரமாக இருக்கிறதுனால ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது நன்மையாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தீமையாகவும் இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 10வது வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் 23 அன்னைக்கு மேஷ ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. அதாவது ஏப்ரல் 2 முதல் மேஷ ராசியில் தொழில் ஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைகிறாரு. ஏப்ரல் 9 முதல் புதன் மீன ராசிக்கு பின்னோக்கி செல்கிறாரு. ஏப்ரல் 14 முதல் சூரியன் மேஷ ராசியில் உச்சம் அடைகிறாரு, குருவுடன் இணைகிறாரு. அதே போல ஏப்ரல் 22 வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனியுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் ஏப்ரல் 22 முதல் மீன ராசிக்கு தொழில் வீட்டுக்கு போகிறாரு. ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கு. இதனால தொழில், வேலை, லாபம், மூத்த சகோதரர்கள் உள்ளிட்ட விஷயங்கள்ல நல்ல லாபம், நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். அதே சமயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியும் மேன்மையும் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலத்தில் உங்களுக்குரிய வருமானம் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலை மற்றும் தொழிலில் விரும்பிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி பிறக்கும். குழப்பம் மற்றும் மனம் தெளிவற்ற நிலை இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. மேலும் மூத்த சகோதரர்கள், சீனியர்களினுடைய ஆதரவு மிதுன ராசியினருக்கு கிடைக்க பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் தரப்பில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதமானது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக அமையப்பெறுகிறது. ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பாகவும் இனிமையாகவும் இருக்கும். அப்படின்னா கூட மாத தொடக்கத்தில் நிபுணர்களினுடைய உதவியால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் முடிவடைய ஆரம்பிக்கலாம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய முழு ஆதரவையும் மிதுன ராசியினர் பெறுவாங்க. உங்களுடைய வியாபார வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கான பலவிதமான திட்டத்தில் நீங்கள் சில காலமாக வேலை செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மாதத்தினுடைய 2வது வாரம் அப்படின்னு வரும் பொழுது புதிய நபர்களினுடைய அறிமுகம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுங்க. வணிக
வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மாதத்தின் நடுப்பகுதியில் திடீரென்று சுற்றுலா செல்ல திட்டமிடுவீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஊழியர்களினுடைய பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடமாற்றத்திற்கான உங்களின் விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். பணி புரியக்கூடிய பெண்களுக்கு வீட்டிலையும் சரி பணியிடத்திலையும் சரி உங்களுக்குரிய மரியாதை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமைய பெறுங்க. இருப்பினும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் உங்களின் பெரிய கவலையாக மாறவும் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுடைய பெற்றோரிடமிருந்து ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு கிடைக்காம இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம மாதத்தினுடைய முதல் பாதி திடீரென்று தோன்றக்கூடிய சில பெரிய செலவுகளால உங்களுடைய பட்ஜெட்டின் துண்டு விழ ஆரம்பிக்கும். சில முழுமையற்ற பணிகளை முடிக்க கூடுதல் பணம் செலவழிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய நிலைமையில சற்று முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்குங்க. அதே போல மாதத்தின் நடுப்பகுதியில் கூடுதல் பண வரவால செலவுகள் மீண்டும் அதிகரிக்கலாம். நீங்க கூட்டாண்மை வணிகம் செய்யறீங்க அப்படின்னாலும் பெரிய நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக பண பரிவர்த்தனைகள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பான வேலைகளை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி புதன் வக்ரமாக மாதம் முழுவதும் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களே உங்களுடைய பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டியதும் யோசித்து பேச வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. அதே போல செல்வத்துக்கு பண வரவுக்கு குறைவே இருக்காது என்றாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா செலவினங்கள் அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. மேலும் இந்த ஏப்ரல் மாதமானது தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்களின் கடின உழைப்பிற்கான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணிபுரிபவர்களின் நிலை வலுவாக ஆரம்பிக்கும். சிலருக்கு பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலையை மாற்ற நீங்க திட்டமிட்டீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க எதிர்பார்த்தபடி பலன்களை பெறுவாங்க. ஆனா எதிரிகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தன்னம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தால் ஒவ்வொரு சவாலையும் நீங்க எளிதாக எதிர்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல பண விஷயத்துல இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களை தரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். புதிய வருமான வழிகள் திறக்கப்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய கவலைகள் அதிகரிக்கலாம். முதலீடுகள் போன்றவற்றை இந்த ஏப்ரல் மாதம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கவும் நேரிடலாம். ஏப்ரல் மாதமானது நிதி ரீதியாக முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த மாதத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து பணம் பெறலாம். இருந்தாலும் யோசிக்காம எந்த ஒரு விஷயத்திலையுமே முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இது தவிர தேவையற்ற செலவுகளும் உங்களை பார்த்தீங்கன்னா சிக்கல்ல ஆழ்த்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுடைய வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையில சமநிலையை பராமரிக்க வேண்டியது மிதுன ராசியினருக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது பணி புரிபவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக அமைய பெறுகிறது. மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும். காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. உங்களுக்கு இடையில நம்பிக்கை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிறு சிறு விஷயங்களுக்காக உங்களுக்குள்ள சண்டையும் வரலாம். இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தா உடனே மருத்துவரை அணுகுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு சவாலானதாக இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் சரியான பலன் கிடைக்காமலும் போகலாம். இதனால் உங்களின் தன்னம்பிக்கை குறையுங்க. இருப்பினும் உங்களுடைய திறமையில் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் ரொம்ப நல்லது. சரியான நேரம் வரும்போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வணிகத்துடன் தொடர்புடையவங்க அனுபவம் வாய்ந்த நபர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் நடந்தீங்க
செய்கிறீங்க அப்படின்னா அனைத்துமே நல்லதாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வியாபாரம் வேகமாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் திட்டமிடுறீங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பும் இருக்கு. நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதுவும் மாதத்தின் தொடக்கத்தில் நல்ல நிதி நன்மைகளை பெற்றாலும் நடுப்பகுதி சற்று சவாலாக இருக்குங்க. வேலை தொடர்பான சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். காதலை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்காது. இருப்பினும் நீங்க திருமணமானவராக இருந்தால் உங்களுடைய துணைவுடனான உறவுல நல்லிணக்கம் மாத பிற்பகுதியில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய அலுவலகத்தில் உங்கள் வேலையை முழு நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் செய்வது தான் நல்லது. அதே போல உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்க பெறுவீங்க. மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய வருமானம் அதிகரித்து காணப்படும். அதே போல முதலீடு தொடர்பான முடிவுகளை ரொம்ப யோசித்து எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா கூட்டாளருடன் மோதலை தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை அதிகரிக்கும் எதையுமே அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். அனைத்து விஷயத்திலையுமே நிதானத்துடன் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி பண விஷயம் அப்படின்னு வரும் பொழுது இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு சாதகமாக இருக்காதுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். சில நேரத்தில் பணவரவு அதிகரிக்கும். அதே நேரம் செலவினங்கள் வந்து பணத்தை அழிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதிகமாக செலவு செய்வதன் மூலமாக பண வரவில் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிரமம் ஏற்படும். அதனால் உங்களால் சேமிக்க முடியாது. மேலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு உட்படுவீங்க. அதே மாதிரி சில தேவையற்ற மற்றும் பெரிய செலவுகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய பட்ஜெட் திடீரென மாறிடும். இது தவிர நீங்கள் ஒருவருக்கு கடன் அப்படி இல்லைன்னா கடன் கொடுத்திருந்தாலும் உங்களுடைய பணத்தை திரும்ப பெறுவதில் தாமதம் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அழுத்தமாகத்தாங்க இருக்கும். நீங்கள் திருமணமானவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. உங்களுக்கு உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலை குறித்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கோபம் மற்றும் மன அழுத்தத்தை மிதுன ராசியினர் இன்றைய மாதத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பலதரப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகும். கஷ்டங்கள் விலகும். கடன் பிரச்சனையும் தீரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும் தினமும் விஷ்ணு சரஸ்கர நாமம் பிரயாணம் செய்வதும் பல நன்மைகளை தரும்.